வகுப்பறை, பள்ளிக்கூடத்து வகுப்பறை, ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். மாணவர்களே சொல்லுங்க, நெப்போலியன் போனபர்ட் எப்பொழுது பிறந்தார்? சில மாணவர்கள் சொன்னார்கள் 1000 வருடத்திற்கு முன்பு, சில மாணவர்கள் சொன்னார்கள் 100 வருடத்திற்கு முன்பு. நிஜத்தில் அந்த மாணவர்களுக்கு நெப்போலியன் போனபர்ட் எப்பொழுது பிறந்தார் என்று தெரியவில்லை. அந்த மாணவர்கள் எனக்கு தெரிந்து 1ஆம் வகுப்போ 2ஆம் வகுப்போ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய 5 அல்லது 6 வயது உள்ள மாணவர்கள். சரி, ஆசிரியர் திரும்பவும் கேட்டார், சரி அதை விடுங்கள், நெப்போலியன் போனபர்ட் இந்த உலகத்துக்கு என்னதான் செய்தார்? சில மாணவர்கள் சொன்னார்கள் அவர் யுத்தத்தில் வென்றார், சில மாணவர்கள் சொன்னார்கள் அவர் யுத்தத்தில் தோற்றார். நிஜத்தில் போனபர்ட் என்ன செய்தார் என்று எந்த மாணவனுக்கும் எந்த குழந்தைக்கும் தெரியவில்லை. அப்போது கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான், கசாப்பு கடைக்காரிடம் நெப்போலியன் என்ற ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அவர் அதற்கு உணவும் கொடுக்காமல் தினமும் அதை துன்புறுத்தி வந்ததால் முந்தா நாள் அந்த நெப்போலியன் இறந்து போனது என்று சொன்னார். முதலாக நெப்போலியன் என்ற பெயருக்கு அந்த வகுப்பில் இருந்த மொத்த குழந்தைகளும் துக்கப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள் கசாப்பு கடைக்காரர்களிடம். இது கவிதை. இந்த கவிதை சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ஒரு ஆரம்ப பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரலாறு எது? யுத்தத்தில் அடுத்தவனை வென்றதும் தோற்றதும் கொலைகள் செய்ததும் ஆட்சிகள் அமைத்ததுமா, அல்லது நாய்களையும் விலங்குகளையும் செடிகளையும் கொடிகளையும் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஞ்சு மனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கனிவையும் அன்பையுமா?